முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி வந்து சேரும்படியும் இந்த முருகன் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் விட்டுடு. இப்போது என் அருளால நீயே சற்றும் எதிர்பாராத அளவுல மிகப்பெரிய சந்தோஷம் வந்து சேரப்போகுது. நேற்று முடியாதது இன்னைக்கும் முடியாதுன்னு உன்கிட்ட யார் சொன்னது? இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களும் நேற்று உனக்கு கிடைக்காத விஷயங்களும் இன்னைக்கு நல்லபடியாக கிடைக்கும்படியும் நடக்கும்படியும் இந்த முருகன் உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி தர வந்திருக்கேன். நீ செஞ்ச ஒவ்வொரு முயற்சிக்கும், நீ எடுத்த ஒவ்வொரு முடிவுக்கும், உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையை அழகாக்கி தருவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். அன்போட அமைதியோட நீ வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டாலே சந்தோஷம் உன் வாழ்க்கையில தானாகவே வந்து விடுவேன் செல்வமே. நீ அன்பா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த மூணையும் அடுத்தவங்க உனக்கு கொடுப்பாங்கன்னு மட்டும் யாரையும் எதிர்பார்த்து சார்ந்து இருக்காதே. ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க, அவங்க குடும்பத்தை தான் பெருசா நடப்பாங்க, அவங்க பிள்ளைகளை தான் உயர்வா நடப்பாங்களே தவிர நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை உயரணும், நீ முன்னேறணுங்கிறதுக்காக யாரும் வந்து உனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை உன் போக்கிலேயே எதிர்கொண்டு வாழ தயாராகு. இந்த உலகத்தில் எட்ட முடியாத வானம் கூட உயரம் இல்லை. நீ அதை எட்டி பிடிக்கணும்னு நினச்சி முயற்சி செஞ்சினா உன் தன்னம்பிக்கையின் முன்பாக, நீ செய்யும் முயற்சிக்கு முன்பாக அந்த வானம் கூட கீழே இறங்கி வந்துடுவேன் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் நீ எதிர்பார்த்தது போலவே நிச்சயம் நான் வந்து ஒப்படைக்கிறேன். உன் நல்ல எண்ணங்களை ஏணிப்படியாக வச்சுக்கிட்டு அந்த நல்ல எண்ணங்களிலேயே நீ வாழ்க்கையை வாழும்போது இயல்பாகவே உன் வாழ்க்கையில் வெற்றி கொடிகட்டி நீ பறக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன். எப்போதும் எளிமையாய் வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு ஒளி சேர்க்கும். நீ எப்போதும் எளிமையாக இருக்க பழகு. உனக்கான நல்வழியை நான் காட்டி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். மனசில் தூய்மையோட உண்மையோட வாழணும்னு நினச்சினா 8 திக்கும் உனக்கு வெற்றி வந்து சேரும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் கண்டுக்காம கவனிக்காம இனி நடக்க போகிற விஷயங்களில் நீ கவனம் செலுத்தும் போது அனைத்தும் நல்லபடியாக இயல்பாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எந்த விஷயத்தையும் இது பத்தாது, அது சரியில்லை, இது பத்தலை, இது குறைன்னு சும்மா குறை சொல்லிக்கிட்டும் கோளாறு சொல்லிக்கிட்டுமே இருக்காம என்ன கிடைச்சதோ அதே போதும்னு மன நிறைவோடு ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் எந்த நிமிஷத்தில் வேணுமானாலும் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன். உன் நல்ல மனசுக்கு இன்பம் தரும் நல்ல நிகழ்வுகளையும் கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். பல வருடமாக காத்திருந்த உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன். இதை நம்பலாமா வேணாமான்ற உன் மனசில் இருக்க குழப்பத்தை போக்கி அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய கடமை. இத்தனை நாளாக மாறாத வாழ்க்கை இனிமேலா மாறப்போகுது? இத்தனை வருஷமாக கேட்டும் கிடைக்காத விஷயம் இனிமேலா கிடைக்க போகுதுன்னு யோசிக்காத. நான் மனசு வச்சேனா உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற எனக்கு ஒரு நிமிஷம் போதும். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நன்மையாய் நடக்கும்படியும் நல்லதே கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன். உனக்கு இருக்கும் துன்பங்களை போக்கி உன் வாழ்வில் இன்பம் வரும்படியும் நான் அதற்கான வேலைகளை செஞ்சு தரேன் செல்வமே. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும்படியும் செய்ய போகிறேன். நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிட்டினா போதும், அடுத்தடுத்து எல்லாமே வெற்றி படிக்கட்டுகளாக மாறும்படி நான் செய்கிறேன். என்னை நோக்கி வந்த உன்னை நோக்கி நான் அடி எடுத்து வைப்பேன். எப்போதும் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன், நீ செய்யும் செயல்களை கவனிச்சுக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் இனி அடுத்தடுத்து எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். உன்னுடைய இன்பம், துன்பம், அழுகை, சிரிப்பு, உன்னுடைய கோபம், தாபம், போகம், மோகம், உன்னுடைய வறுமை, பிறப்பு, ஏற்றம், இரக்கம் என அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் குறைகளை நிறைவானதாக மாற்றி உன் பசிக்கும் ருசிக்கும் ஏற்றாற் போல உனக்கு பிடிச்ச உணவுகளை கொடுத்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் நீ நிம்மதியாக சந்தோஷமா உன் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் உயரும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு
உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன் செல்வமே. உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காதவங்களை பற்றி நீ கவலைப்படாத. காலம் கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கும். உன்னுடைய முக்கியத்துவத்தையும் மற்றவங்க உணர்வார்கள். உன்னுடைய வேலையையும் கடமையையும் நீ குறையில்லாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தீனா கூடிய சீக்கிரம் அதற்கான நற்பலன் உன்னை வந்து சேரும். நீ விட முடியாமல் பிடிச்சி வச்சிருக்கிறதையெல்லாம் நான் அவசரமாக எடுத்துட மாட்டேன். கண்டிப்பா நீ எதிர்பார்க்குறதையும் ஆசைப்படுவதையும் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு நீ மனசார ஆசைப்படும் விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீயே தளர்ந்து போனாலும் நான் விடாமல் உன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என்னை நம்பி வாழும் உனக்காகவே நிச்சயம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். நீ அனுபவித்த வலியையும் வேதனையும் போக்கி இனி எல்லாமே சந்தோஷமாக சிறப்பாக நடக்கும்படி செய்கிறேன். நீ இன்னும் தலை நிமிர்ந்து வெற்றிகரமாக தன்மானத்தோட வைராக்கியத்தோட வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணும் என் செல்வமே. உன் வாழ்க்கை பாதியிலேயே நிற்பது போல இனிமேலும் நீ எங்கேயும் சோர்ந்து நின்றக்கூடாது. மறுபடியும் முதல்ல இருந்து முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரவும் முன்னேற்றவும் தயாராகு. உனக்குள்ளே மாற்றத்தை உருவாக்கி எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். நீ இழந்ததை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இனி பெறப்போகும் விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படு. நீ போக வேண்டிய பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையுமே நீ நினச்சது போல நல்லபடியாக வெற்றிகரமாகவே நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். நீ என்கிட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்யலை, அழகாக வார்த்தை பேசலை, ஆனால் உன்னுடைய உள்ளம் உண்மையாக இருந்தது. அந்த உண்மையையும் உன் நல்ல குணத்தையும் நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் இப்போது உனக்கான மாபெரும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் என் செல்வமே. நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீ தேடி அலைஞ்ச விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன். நீ எப்போதும் அமைதியாக மனம் தளராம தைரியமாக இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையை சீராக்கி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். தோளில் சுருக்கங்கள் விழுந்தாலும் உன் உள்ளத்தை சுருங்காமல் பார்த்துக்கோ. ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும் வாழ்க்கையை நீ வாழும்போது உன் வாழ்க்கையில் ஒரு அன்பு இருக்கும்போது கண்டிப்பாக அது பலன் கொடுக்காம போகாது. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை. இப்போதைக்கு உன் மனசுக்கு அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே அன்பும் அக்கறையும் செலுத்த உனக்காக யாரும் இல்லையே நீ வருத்தப்பட்டதை புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்காக இது எல்லாத்தையும் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் ஓடி வந்திருக்கேன். கண்டிப்பா நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான அனைத்தையும் மிக சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கும்படியும் உனக்கு நல்லது செய்யும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் வேதனை எல்லாம் நீ என்கிட்ட சொல்லி புலம்பி அழுதாயல்லவா, இனிமே அனைத்தையும் நான் சரி செஞ்சிடுறேன். உன் மனபாரங்கள் அனைத்தையும் குறைத்து உன்னை நல்லபடியாய் மகிழ்ச்சியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் வாழ்க்கையில் நடக்கிறது அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்னை மோசமாக பேசுகிறவங்கள நினச்சி கவலைப்படாத. உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் உன்னை தப்பாக பேசினவர்களுக்கும் தவறாக நடத்தியவர்களுக்கும் நான் ஒரு நல்ல பாடத்தை கற்பிப்பேன். நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ.